நீங்க நம்ம பார்க்க போற படம் சூர்யாவோட ரெட்ரோ. படத்தோட கதை என்னன்னா, ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். அந்த கேங்ஸ்டர் வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப்க்கு வந்து அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவனுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த குழந்தைய பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அப்படியே டீனேஜ் வர்ற டைமில் அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃபு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு இந்த பையனை எப்படியாச்சும் கழட்டி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கேங்ஸ்டரை போட்டுதல்ல ஒரு குரூப் வரானுங்க. அந்த குரூப்பை வந்து இந்த பையன் வந்து அடித்து விரட்டி மொத்தமாக முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டர் வந்து இந்த பையனை வந்து அவனோட கேங்ஸ்டர் தொழிலுக்கு வந்து ரைட் ஹேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து பெரிய ஆளாக இருந்த பிறகு இந்த கேங்ஸ்டர் தொழிலே வேண்டாம், நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் வந்து ஒரே முட்டல் மோதல். அதுக்கப்புறம் படம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. என் அப்பாவோட வேலை பார்க்கறது நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. படத்தில் வர அந்த சின்ன குழந்தை தான் நம்ம சூர்யா. படத்தில் ஸ்டைலு ஸ்வாகு ஃப்ரேம்லாம் சூப்பராக இருக்கும். அவர் நடந்து வர ஸ்லோமெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் கதை தான் ஒன்றுமே இல்லை. சொல்லுவாங்கல்ல, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ முடிச்சாங்க படத்தை அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம இந்த படத்தில் கண்கூட பார்க்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாவுக்கும் அவனுக்கும் நடக்க போகிற ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி கொண்டு போவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேங் வாராக கொண்டு போவானுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு இன விடுதலைக்கான போராட்டமாக கொண்டு போய் அடிமைத்தனத்தை ஒழிச்சோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. ஆடியன்ஸ் மொத்தமாக டயர்டு. கொஞ்சம் நிப்பாட்டு, உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க. படத்தில் சூர்யா வந்துட்டு பூஜா ஆக்டிவ் தேடி அந்தமானுக்கே வந்துருவாரு. அந்த டைமில் வந்து அந்த அந்தமானில் வந்து அடிமையாக ஒரு சில மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சூர்யாவை பார்த்தோன்னே எங்களெல்லாம் காப்பாற்ற வந்த ரசிக்க வந்த தேவதூதன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அடிப்பானுங்க பாருங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சூர்யா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கடவுள் வந்து ஒரு அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, உங்களெல்லாம் வந்து ஒரு பையன் வந்து காப்பாற்றுவான், அந்த பையனோட வயிற்றுல வந்து ஒரு சிம்பிள் போட்டிருக்கும், அதாவது ஒரு வேல் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க. உடனே இவரும் கூஸ்போ மூவ்மெண்ட்லாம் கொடுத்து இவங்களை அடிமைத்தனத்துலேருந்து ஒழிச்சு போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுப்பார். ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான் இதுதான். படத்தில் அந்தமானில் இருக்க மக்கள்லாம் ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டு ரெடியாக இருப்பானுங்க. சூர்யா எப்படா வருவார் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கானுங்க. இவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தமானிலே இன்னொரு குரூப் இருப்பானுங்க. அவனுக்கு இந்த WWE ரெஸ்லிங்லாம் ஆடும்ல, அண்டர்டேக்கர் ஜான்சினான்ட்டு, அது மாதிரி ஒரு குரூப். அவனுக்கு 2 டீமாக பிரிஞ்சுக்கிட்டு அவனுக்குள்ளே அடிச்சுட்டு ஆண்டுக்கிட்டு போனாங்களாம். அந்த டீமில் சூர்யாவை தூக்கி போட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டு போனாங்க. இங்கே இப்படி ஒரு குரூப்பு, அங்கே அப்படி ஒரு குரூப்பு. லாஸ்ட்டாக கதை எங்கே தாண்டா போகுது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்லாம் ஒரே குழப்பம். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. படத்தில் பாசிட்டிவான மேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் மட்டும்தான் நல்லா போட்டுப்பாரு. என்ன அதுலேயும் ஒரு பார்ட்டி சாங் மட்டும் ஒன்று வச்சிருப்பாரு, அது மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். மற்றபடி மியூசிக்லாம் பிரிச்சிருப்பாப்ல. நைட்டு பூரா அமர்க்கல படுத்திட்டான் பின்னிட்டான். ஆமையா சரி, நீ வந்து ஒரு ட்விஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மேட்டர் என்னன்னா, அந்த மாடல் இருக்க மக்கள்லாம் ஜடாமுனிங்கிற ஒரு சாமியை வந்து வழிபட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த மக்கள்லாம் சேர்ந்துட்டு சாமிக்கு வந்து ஒரு தங்கத்தில் ஒரு வேல் செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது நம்ம நாசரை கூப்பிட்டு, எப்பா நீ போய் சாமி பக்கத்தில் போய் நீ போய் வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஒருத்தனுக்கு வந்து அந்த டைமில் அருள்வாக்கு வந்துடுது. அருள்வாக்கு வந்து நாசர் வந்து வைக்கக்கூடாது, இவன் வந்து கெட்டவன், எனக்கு வந்து யார் வைக்கணும்னா இந்த தேய்பிரையில் இந்த நட்சத்திரத்தில் பிறக்க ஒரு சின்ன குழந்தை வந்து வயிற்றுல தழும்போட பிறக்கும், அந்த குழந்தை எப்பவும் பெருசாக வந்து எனக்கு அந்த வேலை வைக்குதோ அப்போ தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அருள்வாக்கு சொல்கிறாங்க. உடனே நம்ம நாசர் சும்மா இருப்பா, ஏண்டா சும்மா இருந்த என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவார்னா, அந்த தேய்பிரையில் எந்த குழந்தை வந்தாலும் மறுக்கையாக தான் மொத்தமாக போட்டு தள்ளிட்டே இருப்பார். அதில் தப்பிச்சு போன ஒரு சின்ன குழந்தை தான் நம்ம சூர்யா. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது அப்படியே சிலுத்து போச்சு. என்னடி இது? சூர்யா வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் மேட்டரை கேட்ட உடனே ஒரு டைலாக் அடிப்பா இருப்பாங்க. இனிமே நான் வந்து அவர் பேர் கூட நல்ல பேர, பாரி கண்ணன் கிடையாது என் பேரு, இனிமே நான் வந்து ஜடாமுனி அப்படின்னு இருப்பாங்க. ஃபயரு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த அந்தமானில் அடிமையாக இருக்காங்களா அந்த மக்கள்லாம் வந்து சிரிக்கவே மாட்டாங்க. எக்காரணத்து கொண்டும் எவ்வளோ பெரிய ஒரு ஜோக் சொன்னாலுமே அவங்க சிரிக்க மாட்டாங்க. வேற ஜோக்கர்ஸ்லாம் கூட்டு வந்து சிரிக்க வைப்பாங்க, எதுக்குமே சிரிக்க மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்தமானில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு சிரிக்க வச்சிருப்பானுங்க பாருங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. வில்லன்லாம் டாப் மோஸ்ட் வில்லனா நம்ம பிரகாஷ்ராஜ் இருப்பாரு, சென்ட்ரல் மினிஸ்டரா இருப்பாரு. அவர் அசால்ட்டாக அந்தமானை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அந்தமானை மொத்தமாக அடிச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் தான் இப்போ ஆளுங்கட்சி அப்படிம்பாரு. இந்த சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி அடித்த மாதிரி அசால்ட்டாக படம் பண்ணிங்கன்னா சூர்யா பாவம், ஆனால் ஆடியன்ஸ் அதை விட ரொம்ப பாவம். நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5.